திரு RS பாரதி அவர்களே, உங்களுக்கு வயது முதிர்ந்து விட்டது, புத்தி சரியாக இல்லை என்றுதான் கருதுகிறேன். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதிக்கு வயது முதிர்வால் புத்தி இல்லை என கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார். RS பாரதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். மாலை மலர்களை பார்த்தேன், மாலை முரசல் படித்தலை பார்த்தேன். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு தவறான செய்தியை பரப்பி வருகிறார் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அயோக்கியத்தனமான வார்த்தையை பேசுறான்னு சொல்றார். திரு RS பாரதி அவர்களே, உங்களுக்கு வயது முதிர்ந்து விட்டது, புத்தி சரியாக இல்லை என்றுதான் கருதுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்றது என்ற செய்தியை உங்களுடைய அமைச்சரே தூத்துக்குடியிலே பேசியிருக்கின்றார். கொஞ்சம் நஞ்சமல்ல, அவ்வளவு வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன. இதை புள்ளி விவரத்தோடு நாங்கள் குறிப்பிடுகிறோம். ஒரு ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலத்தில் 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டிருக்கின்றால் ஒரு ஆட்சி, அது ஒரு கேடுகட்ட ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு ஆட்சி, சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு ஆட்சி. அப்படி ஒரு மோசமான நிகழ்வு இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.